சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு ரோகிணி மீனா கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. மீனா, நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் கிறிஷ் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. விஜயாத்த அப்புறம் என்னை அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இனி என் ரூமுக்கு கிறிஷை நீங்கள் அனுப்பாதீங்க, நீங்களே கிறிஷை பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு மீனா கிட்ட ரோகிணி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே உடனே மனோஜ் வராங்க. மனோஜ் வந்துட்டு, என்ன ரோகிணி சாப்பிட்டுட்டியா? ஆமாம், இந்த மீனா கிட்ட எதுக்கு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க? நமக்கு நிறைய வேலை இருக்குது, ஆனால் அந்த மீனாவுக்கு வேலையே கிடையாது. நீ கிளம்பு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு மனோஜை பார்த்துட்டு ரொம்ப கோவம் வருது. ரோகிணியும் மனோஜ் வந்ததால் பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே மனோஜ் தன்னுடைய வேலைக்காக கிளம்பிடுறாரு. ஆனால் ரோகிணி, இந்த மீனா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்க, இங்கே மீனா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி, உங்ககிட்ட கண்டிப்பாக நான் பேசி ஆகணும், எப்பயும் போல் மகேஸ்வரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா எனக்கு நிறைய வேலை இருக்குது மீனா, பார்லருக்கு போகணும், மனோஜோட கடையை பார்த்துக்கணும், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு உடனே வர முடியாது மீனான்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் வரலை, உன்னை பற்றின உண்மையை சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லைன்னு நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன், பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. வேண்டாம் மீனா, அப்படிலாம் செய்யாதீங்க, நீங்கள் ஏன் மீனா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோவமாக பேசுகிறீங்க, அதனால தான் உங்ககிட்ட பேச வேண்டாம்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, வீட்டில் உங்ககிட்ட பேசினதே மனோஜுக்கு பிடிக்கலன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு மட்டும் என்ன உங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிக்குதா, இல்லை எனக்கு வேறு வேலையே இல்லைன்னு மனோஜ் சொன்னாரே அந்த மாதிரி வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கணும், பூ கொடுக்கணும், டெக்கரேஷனோட செய்யணும்னு நிறைய வேலை இருக்குது, ஆனாலும் நான் உங்ககிட்ட பேசணும், வர முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க மீனா. இல்லைங்க, நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல, கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி. இந்த மீனா எதுக்கு தான் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. மீனா புதுசாக யோசனை சொல்கிறேன்னு சொல்லி என்ன மாட்டி விட்டுருவாங்க போலயே. மீனா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது மனோஜோட மனசை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கிறிஷ் என்னுடைய பையன்ற உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தா, வீட்டில் இங்கே மனோஜும் விஜயாத்தையும் இங்கே கிறிஷுக்கு பிரச்சனை செய்யணும்னு, கிறிஷை வீட்டிலேருந்து அனுப்பணும்னு என்னென்னவோ திட்டம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மீனா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மகேஸ்வரி வீட்டுக்கு வந்தாலும் என்ன தான் வெளுத்து வாங்குவாங்க மீனா. அது மட்டும் இல்லை, நான் என்ன சொன்னாலும் மீனா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு ரோகிணி ரொம்பவே கோவமாக என்ன செய்யன்னு தெரியாமல் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு மீனா கூப்பிட்டதால மறுபடியும் மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. உடனே மகேஸ்வரியும், என்ன ரோகிணி இங்கே மறுபடியும் வந்திருக்க, மீனா வர சொன்னாங்கன்னு வேற சொல்கிற, எதுக்கு, என்ன பிரச்சனை, இல்லை நீ மீனா பேச்சை கேட்காம அப்படி ஏதாவது செஞ்சிட்டியா என்னன்னு கேட்கும்போது, எங்க வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, அந்த மீனா எப்போ பார்த்தாலும் உண்மையை எப்போ சொல்ல போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிறிஷ் வேற என் வீட்டுக்கு வந்ததால் இப்போ கிறிஷை மனோஜ் ஏற்றுக்கிறதுக்காக நீ தான் ஏதாவது செய்யணும், மனோஜ்கிட்ட உண்மையை சொல்லிடு, மனோஜோட மனசை மாற்றுறதுக்கு நீ தான் முயற்சி செய்யணும்னு என்கிட்ட மீனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் புரியுது, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். இந்த உண்மை மட்டும் மீனாவுக்கு தெரியாமல் இருந்திருந்தா, விஜயாத்தைக்கு பொறுப்பான மருமகளாக நான் இருந்துக்கிட்டு மீனாவை அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வச்சு நான் அந்த மீனாவை சும்மா விட்டுருக்க மாட்டேன். இப்போ மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்க மகேஸ்வரி, இந்த மீனா வேற என்னை பார்க்கணும் பேசணும்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு என்ன பேச போகிறாங்கன்னே தெரியல. வர வர இந்த மீனா பேசுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு இங்கே ரோகிணி மகேஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப கோவமாக தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனா வராங்க. வந்த உடனே ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க, இல்லை நீ என்கிட்ட என்ன சொன்ன, எதுக்காக கிறிஷ் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டு மனோஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தனா அப்புறம் கிறிஷ் உன்னுடைய பையன்ற உண்மை எப்படி தான் அவங்களுக்கு தெரிய வரும், எப்போ இந்த உண்மையை சொல்ல போகிற, ஏன்னா இந்த உண்மை இப்போ எனக்கு தெரிய வந்துருச்சு, உன்ன மாதிரி நானும் என் வீட்டுக்காரரையும் இங்கே வீட்டில் இருக்க மற்றவங்களையும் ஏமாற்ற முடியாதுல்ல, நீ என்னடானா உன்னுடைய வேலை தான் முக்கியம்னு மனோஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு கிறிஷ்கிட்ட பேசாமல் இருக்க, கிறிஷ் உங்ககிட்ட பேசணும்னு வந்தால் உடனே அங்கேருந்து அனுப்பிடுற, கிறிஷை என் ரூமுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன அப்புறம் எப்படி மனோஜ் மனசு மாறும், இங்கே கிறிஷை மகனாக ஏற்றுப்பாரு, அப்போ உன் வாழ்க்கை முக்கியம்னு நினச்சி கிறிஷை கண்டுக்காமல் இருக்கலாம்னு நினைக்கிறியா, இத்தனை நாள் நீ ஏமாத்திருக்கலாம், ஆனால் இனி நீ ஏமாத்தணும்னு நினச்சாலும் நான் விட மாட்டேன். நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதெல்லாம் செய்யவே இல்லை, விஜயாத்த பேச்சு தான் கேட்கணும்னு நினச்சிருந்தா அப்புறம் கிறிஷை எதுக்கு அங்கே கூப்பிட்டு வந்த, உன் பையன் கிறிஷை நானும் என் வீட்டுக்காரரும் எப்படி பார்த்துக்குறோன்னு பார்க்குறல்ல, ஆனால் பொறுப்பான அம்மாவா கிறிஷை நீ தானே பார்த்துக்கணும், கிறிஷ் உன் கூட பேசணும்னு நினச்சா நீ உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நீ கிறிஷுக்கு ஆறுதலாக பேசணும், புரிய வைக்கணும், அதை விட்டுட்டு உன் வேலை முக்கியம்னு அந்த வீட்டு மருமகளாக இருந்தால் போதும்னு விஜயாத்த பேச்சை கேட்டுட்டு இருந்தா இனி நான் அமைதியாக இருக்க மாட்டேன், பேசாமல் உன்னை பற்றின உண்மையை சொல்லிடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை
மனோஜ் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. கிரிஷ் நீ ரூம் பக்கம் வந்தாலே கிரிஷ் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொன்னார். என் பையன் கிரிஷை மறுபடியும் நான் மகேஸ்வரி வீட்டுக்குள்ள தான் கூப்பிட்டு வந்து விட முடியும். என் அம்மாவையும் வர வைக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்கு மீனா. அதனால தான் நான் வந்து பொறுமையாகவே ஒரு முடிவெடுக்கலாம், உண்மையை சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் என்னடானா என் நிலமையை புரிஞ்சுக்காம இப்படிலாம் கோவமாக பேசினா எப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கிறிஷோட அம்மா இப்போ இல்லைன்னு கிறிஷ் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நீ தானே. நீ சீக்கிரமாகவே உண்மையை சொல்லுவேன்னு பார்த்தா, வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியல. இப்போவே நான் கிளம்புறேன். என் வீட்டுக்காரர்கிட்ட உண்மையை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுத்தாலும் சரிதான். இனி உன்னை பற்றியும் கிறிஷை பற்றியும் நான் யோசிக்க போகிறதில்ல. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். அதனால் நான் உனக்கு எவ்வளவோ யோசனை சொல்லிட்டேன். நீ தான் அந்த யோசனையை பயன்படுத்த மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, மீனா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், கிறிஷோட அம்மா இப்போ இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் உண்மையாகவே அவங்களா வந்து உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அதான் அவங்க இல்லைல்ல. ஆனால் அவங்க தான் எனக்குள்ளே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நான் கிறிஷோட அம்மான்னு எப்படியாவது மனோஜோட மனசை மாற்றுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்க, இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து புதுசாக எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படியே என்கிட்ட யோசனை கேட்குறேன்னு சொல்லி கடைசியில் எல்லார் முன்னாடி என்ன மாட்டி விடாமல் இருந்தால் சரிதான். நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிரிஷ் சந்தோஷமாக இருக்கணும் அந்த வீட்டில். கிரிஷ் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா, விருப்பப்பட்டா, கண்டிப்பாக கிரிஷ் உன் ரூமுக்கு வரணும்னு நினச்சா வரணும். அப்படி ஏதாவது ஒரு வேலையை நீ செய்யணும். சீக்கிரமாக மனோஜ் வந்து கிரிஷை ஏற்றுக்கணும். கிரிஷ் தான் என்னுடைய பையன், கிரிஷ் இந்த வீட்டு பையன்னு மனோஜே எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும். விஜயாத்தை இதெல்லாம் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நின்னாலும் பரவாயில்ல, மனோஜை கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நீயும் இங்கே கிரிஷை கண்டுக்காம, மனோஜும் கிரிஷை ஏற்றுக்காம, அப்புறம் கிரிஷ் நம்ம வீட்டில் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்னா நான் அந்த உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் மீனா, எனக்கு இப்போ ஒரு நல்ல யோசனை கிடச்சிருச்சு. இங்கே கிரிஷோட அம்மா இனி வரமாட்டாங்கன்னு விஜயாத்தை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கிரிஷோட அம்மா எனக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு கிரிஷோட அம்மா மாதிரியே நான் வந்து மனோஜ் கிட்ட பேசி, நான் பேசுகிறதுலையே மனோஜ் வந்து பயந்துருவார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கிரிஷை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் மீனா. ஆனால் அப்பப்போ வந்து எனக்கு புதுசாக யோசனையெல்லாம் தரதுனால இப்போ கிரிஷும் என் வீட்டுக்கு வந்துட்டான். அதே மாதிரி மனோஜோட மனசையும் நான் சீக்கிரமாக மாற்றிடுவேன் மீனா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். விஜயாத்தையும் மனோஜும் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் என் மேலே கோவப்படக்கூடாது, என்கிட்ட கோவப்படக்கூடாது மீனா. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். ஆனால் இந்த யோசனை நல்ல வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இங்கே மனோஜோட மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். நான் வந்து பொறுமையாக பேசினா மனோஜ் வந்து கேட்க மாட்டார். இங்கே கிறிஷை பற்றி பேசினா மனோஜுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கிறிஷ் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்தையும் மனோஜும் புதுசாக திட்டம் போடுறதுனால நானும் புதுசாக திட்டம் போட்டு தான் இங்கே மனோஜை ஏன் வழிக்கு வர வைக்க முடியும். அதனால் என்ன செய்யணும் நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. உடனே மீனாவும், நீ என்ன வேணாலும் செய், ஆனால் மறுபடியும் அந்த வீட்டில் உள்ள யாரையும் ஏமாத்திட்டு இருக்காத, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லி இங்கே கிறிஷை நல்லபடியாக பார்த்துக்கிற வழியை பாரு. இத்தனை நாள் கிறிஷை நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம். ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, இங்கே கூப்பிட்டு வர்றது, கிறிஷுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறதுன்னு கிறிஷை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது நாங்கள் தான். ஆனால் உன் பையன் கிறிஷ் உன் கூட இருக்கணும், உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படும் போது நீ வந்து மனோஜ் தான் முக்கியம்னு உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சேன்னா கிறிஷோட நிலைமை என்னாகும்? கிறிஷுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்னு உனக்கு தெரியும். இல்லைனா உன்னை பற்றின உண்மையை எப்போவோ எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருப்பேன். ஆனால் இனியும் நான் பொறுமையாக இருக்கிறதும் இருக்காமல் இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. அதனால் யோசித்து ஒரு நல்ல முடிவாயிடு அப்படின்னு இங்கே வந்து மீனா ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்க, நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு ஃபோன் வருது. உடனே மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, மீனா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசி புரிய வைங்க. வீட்டில் மாமியார் பேச்சை கேட்கணும் தான், ஆனால் முதல்ல கிறிஷோட வாழ்க்கை தான் முக்கியம்னு ரோகிணி கிட்ட சொல்லுங்கள் மகேஸ்வரி. இத்தனை நாள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்போவே நீங்கள் ரோகிணிக்கு புரிய வச்சிருக்க வேண்டாமா? இந்த குடும்பத்தை இப்படி ஏமாத்திருக்க கூடாதுன்னு மகேஸ்வரி நீங்கள்லாம் சொல்லியிருக்க வேண்டாமா? பாருங்கள், இந்த ரோகிணியால் எனக்கு தான் பிரச்சனை வருது. வீட்டில் அங்கே கிறிஷை பார்த்துக்கிற என்ன மனோஜும் விஜயாத்தையும் என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா? இந்த ரோகிணிக்காக நான் எதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு இங்கே மீனா வந்து மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே மகேஸ்வரியும், அதான் ரோகிணி ஏதோ யோசனை பண்ணிட்டேன்னு சொல்கிறாள்ல, கண்டிப்பாக ரோகிணி நல்ல முடிவை தான் எடுப்பா மீனா, நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, எங்களை விட நீங்கள் தான் மீனா இங்கே ரோகிணிக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கீங்க. எனக்கு உங்கள் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை அதிகமாயிருச்சு மீனா. ஏன்னா நாங்கள் ரோகிணியோட ஃப்ரெண்டு, நீங்கள் அப்படி இல்லை. ஆனாலும் கிறிஷோட வாழ்க்கைக்காக இங்கே முத்துக்கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கீங்கல்ல, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. கோவப்படாதீங்க மீனா, பிரச்சனை வராமல் ரோகிணி எல்லாத்தையும் சமாளிச்சிருவா அப்படின்னு சொன்ன உடனே
உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, அவ்வளவுதான் பேச முடியும் அப்படின்னு மீனா அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. உடனே ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கே மனோஜ் கிட்ட நான் பேசி தான் ஆகணும். மனோஜுக்கு புரிய வச்சு தான் ஆகணும். இத்தனை நாள் நான் ரோகிணியா மனோஜ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா இனி இங்க வந்து மனோஜ் கிட்ட நான் பேச போறேன்னா, அதுக்கு காரணம் கிருஷுக்காக மட்டும்தான். இனி நான் ரோகிணியா பேச போறதில்ல. கிருஷோட அம்மா கல்யாணியா தான் மனோஜ் கிட்ட பேசி புரிய வைக்க போறேன். நான் சொல்றதெல்லாம் நம்பி மனோஜ் கிருஷ ரொம்ப நல்லபடியா ஏத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விஜயாத்த ஒண்ணுமே புரியாம இங்க மனோஜ் கிட்ட கேள்வி கேட்டாலும், மனோஜ் என் பேச்ச மட்டும் தான் கேட்பாரு. ஏன்னா, நான் ரோகிணியா பேசினா தான் எல்லாரும் என்னை எதிர்த்து பேசுவாங்க. ஆனா இப்ப இங்க கிருஷோட அம்மா கல்யாணியா நான் பேசினா, கண்டிப்பா இங்க மனோஜ் பயப்படுவாரு. என் பேச்ச கேட்பாரு. கிருஷையும் ஏத்துப்பாரு. இங்க உண்மையாவே மனோஜ் கிருஷோட நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அப்புறம் விஜயாத்த மட்டும் இல்ல, யார் என்ன சொன்னாலும் என்னையும் கிருஷையும் மனோஜ் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்படிலாம் நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு மீனா ஒரு நல்ல யோசனை குடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால மீனா தந்த யோசனைய நம்ம நல்லபடியா செஞ்சு, இங்க மனோஜோட மனச மாத்தணும் அப்படின்னு ரோகிணி ரொம்பவே சந்தோஷமா அங்க பார்லருக்கு கிளம்பி போறாங்க. பார்லர் வேலைய முடிச்சுட்டு இங்க ரோகிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே, "ரோகிணி, என்னாச்சு ரோகிணி? கடைக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணா, நீ ஃபோன் எடுக்கவே இல்ல. என்ன ரோகிணி? இங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்க, லைட்டும் போடல. என்ன ரோகிணி? என்னாச்சு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, "என்ன மனோஜ், நீ முதல்ல அந்த கதவ மூடிட்டு வா" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே இங்க, "என்னாச்சு ரோகிணி? நீ ஏன் சரியா சாப்பிடவே இல்லையா? அம்மா சொன்னாங்களே" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இப்ப ரோகிணியா உன்கிட்ட பேசலன்னு சொல்ல, நீ ரோகிணி தானே? இவ்வளோ நேரம் அப்படித்தானே பேசிட்டு இருந்தேன்னு" கேட்கும்போது, "நான் கிறிஷோட அம்மா கல்யாணி வந்திருக்கேன். இப்ப ரோகிணி கிட்ட இருக்கிறது அ கிறிஷோட அம்மா கல்யாணி தான்" அப்படின்னு சொன்ன உடனே, "என்னது? அவங்க தான் இல்லையே! அவங்க இல்லன்னு தானே அவங்க பையன் கிறிஷ இங்க கூப்பிட்டு வந்து அவங்க பாட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. அப்புறம் எப்படி அ இப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு" சொன்ன உடனே, இங்க மனோஜ பலார்ன்னு ரோகிணி வெளுத்து வாங்குறாங்க. "இப்ப புரியுதா? நான் ரோகிணியா இருந்தா இப்படிலாம் பேசியிருக்க மாட்டேன். நான் கல்யாணியா இருக்க போய் தான் உன்ன பலார்ன்னு வெளுத்து வாங்கினேன். ஏன்னா, என் பையன் கிறிஷ் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நீயும் உங்க அம்மா விஜயாவும் நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என் பையன் இங்க இருந்தா தான் அவன் சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்னடான்னா, உங்க அம்மா கூட சேர்ந்து புதுசா திட்டம் போடுறியா? என் பையன் கிறிஷ இங்கேருந்து அனுப்புறதுக்காக" அப்படின்னு கேட்ட உடனே, "ஆமா, எனக்கு இப்ப புரியுது. ரோகிணி கண்டிப்பா இப்படிலாம் பேச மாட்டா. இது கண்டிப்பா இவங்க வந்து கல்யாணி தான். கிறிஷோட அம்மா கல்யாணி தான். எனக்கு நல்லா புரியுது" அப்படின்னு ரொம்பவே பதட்டமா என்ன செய்யன்னு தெரியாம அங்க மனோஜ் திருதிருன்னு முழிக்க, உடனே இங்க ரோகிணியும் அவங்க நினைச்ச மாரியே இங்க மனோஜ் கிட்ட அவங்க பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசுறாங்க. "நான் சொல்றத மட்டும் கேட்கணும். புரியுதா? இங்க கிறிஷ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். எப்பயுமே கிறிஷ நீங்க தான் நல்லா பார்த்துக்கணும். கிறிஷ ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறது, கிறிஷுக்கு தேவையானத வாங்கி குடுக்குறதுன்னு என் பையன் கிறிஷ பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இந்த வீட்ல மனோஜ் உங்களுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் பையன் கிறிஷ இந்த வீட்ல இருந்து உங்க அம்மாவே அனுப்பணும்னு நெனச்சாலும், நீங்க முடியாது. கிறிஷ் இங்க தான் இருப்பான்னு உங்க அம்மாவ எதிர்த்து பேசணும். என் பையன் கிறிஷ் வந்து ம் எங்க இருக்கிறானோ, அங்க தான் நானும் இருப்பேன். முத்து, மீனா கிறிஷுக்கு உதவி செய்ற மாதிரியே, மனோஜ் நீயும் கிறிஷுக்கு உதவி செய்யணும். கிறிஷுக்கு பிரச்சனை செய்யணும்னு நெனச்ச, அவ்வளவுதான். உன்ன நான் சும்மா விடமாட்டேன். எப்பல்லாம் நீ கிறிஷுக்கு பிரச்சனை செய்றியோ, அப்பப்ப நான் வருவேன். வந்து உன்ன வெளுத்து வாங்கிருவேன். அது மட்டும் இல்லாம, உங்க அம்மா சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு கிறிஷுக்கு பிரச்சனை செய்யணும்னு நெனைக்கிறாங்க. கிறிஷு இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் நடந்தா, நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. நீ சந்தோஷமா இருக்கணும், உன் பிசினஸ பார்க்கணும், உன் வேலைய பார்க்கணும்னா, என் பையன் கிறிஷ் இந்த வீட்ல இருக்கணும். என் பேச்ச கேட்டா சந்தோஷமா இருக்கலாம். இல்லையா, அப்புறம் என்னைக்குமே நீ நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்க முடியாது. பார்க்குறியா? அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல. கிறிஷ நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன். முத்து என்ன பார்க்குறது? உங்க பையன் கிறிஷ வந்து நானே ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவேன். என் சாப்பாடெல்லாம் கூட நானே குடுக்குறேன். இனி அ யார் என்ன சொன்னாலும் கிறிஷ் இந்த வீட்ல தான் இருப்பான்னு எங்க அம்மாவ எதிர்த்து பேசிடுறேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் செஞ்சிராதீங்க" அப்படின்னு உண்மையாவே ரோகிணி கிட்ட இருக்கிறது இங்க கிறிஷோட அம்மா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு மனோஜும் அவங்க முன்னாடி ரோகிணி நினச்ச மாதிரியே பேச, உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, "இப்போ நான் கிளம்புறேன். ஆனால் அப்பப்போ ரோகிணி மூலமாக பேசுகிறது நான் தான், நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் பையன் கிறிஷுக்கு பிரச்சனை செஞ்சீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க போன மாதிரியே ரோகிணியும், "என்னங்க நடக்குது? நீங்கள் ஏங்க இங்கே உட்காந்துட்ருக்கீங்க? நீங்கள் வாங்க" அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் ரோகிணி கேட்ட உடனே, "ரோகிணி, இப்போ நீ தான் பேசுறியா? இல்லை அந்த கிறிஷோட அம்மா கல்யாணி பேசுகிறாங்களான்னு" கேட்கும்போது, "கல்யாணியா?
யாருங்க? என்னங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. "இல்ல, இவ்ளோ நேரம் நீ பேசல. அந்த கல்யாணி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதான் அவங்க இல்லல்ல. அவங்க வந்து உன் மூலமா என்கிட்ட என்னலாம் பேசுனாங்க தெரியுமா? கிறிஷ நான் ஏத்துக்கணுமா? கிறிஷ் கிட்ட நான் கோவமா பேசக்கூடாதாம். கிறிஷ் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கக்கூடாதாம். என் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதாம்." அப்படின்னு அவங்க என்னென்னவோ சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி ரோகிணி நடக்கும்னு கேட்க, அதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்கல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன். பாவம் கிறிஷ் வந்து நம்ம வீட்ல இருக்கட்டும்னு. உங்க அம்மாவும் புரிஞ்சுக்கல, நீயும் புரிஞ்சுக்கல. உங்க 2 பேராலயும் கிறிஷுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான், என் மூலமா இங்க கிறிஷோட அம்மா கல்யாணி வந்து பேசியிருக்காங்க போல. எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ வந்து அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுரு. இல்லையா, உனக்கும் பிரச்சனை வரும், எனக்கும் பிரச்சனை வரும். புரியுதுல? அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உடனே மனோஜும் வேற வழி இல்லாம ரோகிணி பேச்ச தான் கேட்கணும். இல்லனா மறுபடியும் ரோகிணி மாதிரியே கல்யாணி பேச ஆரம்பிச்சுருவாங்க. கல்யாணி அப்புறம் என்ன சும்மா விட மாட்டாங்க. கிறிஷ் கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு நெனச்சேன். கிறிஷ் இந்த வீட்ல தங்கக்கூடாதுன்னு எங்க அம்மா எப்படி யோசிச்சாங்களோ, அதே மாதிரி நானும் நெனச்சேன். ஆனா, இப்ப பாத்தேன்னா, நானே கிறிஷ் கிட்ட பாசமா பேசணும், அக்கறையா நடந்துக்கணும்னு நெனைக்கிறேன். இல்லன்னா எனக்கு பிரச்சனை வரும். ஆனா, கிறிஷோட அம்மா இப்ப இல்ல. ஆனா, அவங்க உன் மூலமா இப்படி வந்து பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன்குள்ள வரதே அவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி சொல்றாங்க, "எப்படியோ மனோஜ் நீ மனசு மாறுனா அதுவே போதும்." அப்படின்னு இங்க வந்து ரோகிணியும் மனோஜும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இங்க முத்து எப்பயும் போல இங்க அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "அப்பா கிருஷ்ண நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்த மனோஜ், "முத்து நீ சவாரிக்கு கிளம்பு. கிருஷ நான் ஸ்கூல்ல விட்டுட்டு போறேனே, அந்த பக்கமா தானே போறேன். அது மட்டும் இல்ல நான் கார்ல போறேன்ல, அப்படியே கிருஷ ஸ்கூல்ல விட்டுட்டு போகட்டுமான்னு" கேட்க, உடனே இங்க அண்ணாமலை, விஜயா, முத்து, மீனான்னு எல்லாரும் மனோஜ பார்க்க, ரோகிணி அங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. உடனே முத்து சொல்றாங்க, "என்ன மனோஜ், உனக்கு தான் கிருஷ பார்த்தாலே பிடிக்காதே. கிறிஷ் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு என்கிட்டயும் ரவிக்கிட்டயும் என்னென்னவோ பேசிட்டு இருந்த. கிறிஷ வேற எங்கேயாவது அனுப்பலாம் அப்படின்லாம் சொன்னியே. இப்ப என்ன புதுசா அக்கறை வந்த மாரி நடிக்கிறியா? இல்ல வேற ஏதாவது திட்டம் போட்டிருக்கியா? கிறிஷ நீயே எங்கேயாவது கூப்பிட்டு போயிடலான்னு பார்க்குறியா என்ன? உன்ன நம்பிலாம் கிறிஷ அனுப்ப முடியாது. கிளம்பு" அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே அண்ணாமலையும், "ஆமா மனோஜு, எப்படி திடீர்னு இப்படி மனசு மாறிட்ட? அதனால தான் முத்துவுக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கும் தான். ஆமா, நீ கிறிஷ் கிட்ட பேசவே மாட்ட. கிறிஷ் உன் ரூமுக்கு வந்ததுக்கு கூட எவ்வளோ பிரச்சனை செஞ்ச? விஜயா உன் பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க ரோகிணி கூட கிறிஷ் கிட்ட பேசக்கூடாதுன்னு என்னென்ன பிரச்சனை செஞ்சீங்க? இப்ப என்ன புதுசா கிறிஷ நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்ற?" அப்படின்னு கேட்க, "அப்பா நான் உண்மையாவே மனசு மாறிட்டப்பா. ஏதோ தெரியாம அப்படி பேசியிருப்பேன். கிறிஷ் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பையன் தானப்பா. கிறிஷ நான் தானே பார்த்துக்கணும். கிறிஷ நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறேன். ஏன் வரும்போது கூட நானே கிறிஷ வந்து என் பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு, வேலையெல்லாம் பார்க்காம வீட்டுக்கு கிறிஷ கூப்பிட்டு வந்துடுறேன். கிறிஷுக்கு என்னென்ன வேணுமோ நானே வாங்கி குடுக்குறேன். ஏன் முத்து, மீனா மட்டும் தான் கிறிஷ பார்த்துக்கணுமா என்ன? நான் பார்த்துக்கிறேனே" அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்க விஜயா வராங்க. "மனோஜ் நீ தான் பேசுறியா? இல்ல வேற யாரும் இப்படி பேச சொன்னாங்களா? ரோகிணி என்னாச்சு மனோஜுக்கு? யாரும் அந்த கிறிஷ் கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன். இங்க மனோஜ் என்னடான்னா புதுசா மனசு மாறின மாரி அ கிறிஷ ஏத்துக்கிட்ட மாரி பேசிட்டு இருக்கான்னு" கேட்கும்போது, "அத்த எனக்கும் ஒண்ணும் புரியல. அங்க எப்படியோ மனோஜ் மத்தவங்க மாரியே மனசு மாறினா சந்தோஷம் தானே. கிறிஷ் சின்ன பையன். கிறிஷ் நம்ம வீட்ல இருக்கட்டும்னு மனோஜ் நெனச்சிருப்பாரு. அதனால தான் இப்படி பேசுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அ நீங்களும் மனசு மாறி கிறிஷ இந்த வீட்டு பையனா ஏத்துக்கிட்டீங்கன்னா, வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. வீட்ல எல்லாருக்காகவும் ஒரு வேள மனோஜ் இப்படி மனசு மாறிக்கலாம். எனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. "ஆமாம்மா, அப்பா, முத்து, மீனான்னு எல்லாரும் கிறிஷ நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல. அதனால தாம்மா கிறிஷுக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிறேன். கிறிஷுக்குன்னு இப்ப யாரும் இல்லல்ல. கிறிஷ் அத நெனைக்கக்கூடாதுன்றதுக்காக நானும் கிறிஷ நல்லா பார்த்துக்கலான்னு முடிவெடுத்துட்டேன்ம்மா. அம்மா இதுல தலையிடாதீங்கம்மா நீங்க. நீங்க சொன்னாலும் இனி உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். எனக்கு கிறிஷ் தாம்மா முக்கியம்" அப்படின்னு பேசும்போது, "மனோஜ் இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான்னு" சொல்றாங்க. "இல்லம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கிறிஷ் நீ கிளம்பு. நீ தானே சொன்ன என் ரூமுக்கு வரணும், எங்ககிட்ட பேசணும்னு. இப்ப நானும் மனசு மாறிட்டேன். உன்னை நானே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறேன். என்னால கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் வராது முத்து. நீ என்ன நம்பலாம்" அப்படின்னு பேசுறாரு இங்க வந்து மனோஜ். உடனே அண்ணாமலையும், "முத்து இங்க மனோஜே இப்படி பேசும்போது, நாம மனோஜ நம்பி தான் ஆகணும். அப்படி பிரச்சனை வந்தா மனோஜ சும்மா விட்டுருவோமா என்ன? அதனால மனோஜ நம்பி கிறிஷ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பு" அப்படின்னு சொல்ல, கிறிஷ் வேற வழி இல்லாம இங்க மனோஜ் கூட கிளம்ப, மனோஜும் என்ன செய்ய? இந்த கிறிஷுக்காக இப்படி வேலையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. கிறிஷோட அம்மா இப்படி வருவாங்க, என்கிட்ட பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. கிறிஷுக்கு நான் பிரச்சனை செஞ்சா எனக்கு பிரச்சனை வரும். அதனால கிறிஷ நம்ம நல்லா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு, கிறிஷ் வந்து அங்க ஸ்கூலுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போறாரு.
அதே மாதிரி ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு கிறிஷ் வரும்போது இங்கே கிறிஷ் வந்து சொல்கிறாங்க, எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க, பெரிய ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போங்க, நீங்கள் தானே சொன்னீங்க என்னை நல்லா பார்த்துப்பேன்னு, என்ன அங்கிள் எனக்கு செய்வீங்கல்லன்னு கேட்க, இங்கே கிறிஷுக்காக ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இங்கே கிறிஷ் என்னென்ன வேணும்னு கேட்குறானோ சாப்பிட எல்லாமே வந்து மனோஜ் வேறு வழியே இல்லாமல் கிறிஷுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறாரு. இங்கே கிறிஷுக்காக மனோஜ் மனசு மாறினதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ இங்கே கிறிஷோட அம்மா வந்து பேசின மாதிரி நான் பேசினதால மனோஜ் இப்போ விஜயாத்த பேச்சை கேட்காம இங்கே கிறிஷை கூப்பிட்டு போகிறது கூப்பிட்டு வர்றது, இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுன்னு எல்லா வேலையும் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிறிஷை மட்டும் மனோஜ் ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த விஜயாவை நான் சும்மா விட மாட்டேன். எப்போ பார்த்தாலும் என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற விஜயாவை நான் வந்து வெளுத்து வாங்கிட்டு மனோஜை இந்த வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. வீட்டில் எல்லாம் வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே கிறிஷும் மனோஜ் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, மீனா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கிறிஷுக்கும் சாப்பாடெல்லாம் வைங்க அப்படின்னு அக்கறையாக மனோஜ் பேச ஆரம்பிக்க மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, ரோகிணி மகேஸ்வரி வீட்டில் வச்சு என்கிட்ட பேசினாங்க, அதே மாதிரி இப்போ மனோஜ் மனசு மாறிக்கிட்டே வராரு. இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. உண்மையாவே மனோஜ் மனசு மாறிட்டாரா, இல்லை ரோகிணி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படிலாம் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காரான்னு வேற தெரியலையே. ஆனால் இங்கே கிறிஷை மனோஜ் இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் ஏன் மனோஜ் இப்படிலாம் செய்கிற, ரோகிணி நீ தான் மனோஜ் கிட்ட பேசி மனசை மாத்திரியா என்ன, எப்பயுமே கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான், இப்போ என்னடானா கிறிஷுக்கு சாப்பாடை கொடுக்க சொல்கிறது, இங்கே கிறிஷுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே மனோஜ் வாங்கி கொடுக்குறதுன்னு என்னவோ கிறிஷோட அப்பா மாதிரி இங்கே மனோஜ் பார்த்துக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. உடனே அண்ணாமலை, இதையும் பார்க்க நல்லா தானே இருக்குது, இங்கே கிறிஷ் நம்ம வீட்டு பையன், முத்துவும் மீனாவும் பார்த்துக்கிறத விட மனோஜ் மனசு மாதிரி கிறிஷை ஏற்றுக்கிட்டதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது விஜயா. நீயும் ஒரு நல்ல மாமியாராக இருந்து நல்ல அம்மாவாக இருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியே, நீ திருந்தலைன்னா பரவாயில்ல, ஆனால் மனோஜ் திருந்தி மனசு மாறினா எனக்கு நிம்மதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே ஸ்ருதியும், ஆமாம் வீட்டில் இப்போ எல்லாரும் கிறிஷ் பக்கம் வந்துட்டோம், விஜயாத்தை மட்டும்தான் கிறிஷை ஏற்றுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. சீக்கிரமாகவே இங்கே விஜயாத்தையும் மனசு மாறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா மனோஜ் பேசின பேச்சுக்கு இப்போ கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க ரோகிணி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாருமே இப்போ கிறிஷை ஏற்றுக்கிட்டாங்க, விஜயாத்தை மட்டும் மனசு மாறிட்டாங்கன்னா அப்புறம் கிறிஷ் நம்ம வீட்டு பையனு விஜயாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு ரோகிணி பேசிகிட்டு இருக்க விஜயா ரொம்ப கோவமா மீனா ஸ்ருதி ரோகிணின்னு எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் உள்ள மருமக யாரும் என் பேச்சை கேட்குறதில்ல, அவங்க விருப்பத்துக்கு என்னென்னவோ செய்கிறாங்க. வீட்டில் இந்த மனோஜை இப்படிலாம் செஞ்சிட்ருக்கான், என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்கிறானே, அப்படி எல்லாரும் ஏன் கிறிஷை ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க விஜயா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. மீனா, இந்த ரோகிணி அப்படி என்னதான் செஞ்சுருப்பாங்க, எதுக்கு வந்து மனோஜ் உடனே மனசு மாறிட்டாரு, இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருந்தாலும் ரோகிணி கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும்னு நினைக்கிறாங்க மீனா. இங்கே முத்துவும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் இங்கே மனோஜ் வந்து இனி கிறிஷ் எங்கள் ரூம்லேயே இருப்பான் அப்படின்னு விஜயா முன்னாடியே சொன்னதால் இங்கே கிறிஷும் அங்கே ரோகிணியோட ரூமுக்கே அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போக இங்கே தண்ணி எடுக்கிறதுக்காக ரோகிணி வராங்க. கிச்சனில் ரொம்ப நேரமாக ரோகிணி கிட்ட பேசணும்னு பார்த்துட்டு இருந்த மீனாவும் ரோகிணியை பார்த்துட்டு, ரோகிணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன மீனா மறுபடியும் என்கிட்ட பேசணுமா, மீனா வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, முத்துவும் வீட்டுக்கு வந்துட்டாரு, அப்புறமா பேசலாம், இல்லை மகேஸ்வரி வீட்டில் பேசலாமேன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, இப்போ பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா, என்ன பிரச்சனை, அதான் நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ எல்லார் முன்னாடியும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே கிறிஷை வந்து ஏற்றுக்கிட்டு கிறிஷுக்கு தேவையான உதவியெல்லாம் மனோஜ் தானே செஞ்சிட்ருக்காரு, இப்போ என்ன மீனா பிரச்சனைன்னு கேட்குறாங்க இங்கே வந்து ரோகிணி. உடனே மீனா சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எப்படி மனோஜ் கிட்ட பேசி புரிய வச்சிங்க, மனோஜ் உண்மையாகவே மனசு மாறிட்டாரா, எல்லார் முன்னாடியும் உங்களை மாதிரி நடித்து ஏமாத்திட்டு இருக்காரா, எனக்கு உண்மை தெரியணும், மனோஜையும் உங்களையும் என்னால் நம்ப முடியாது ரோகிணி, அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு உங்ககிட்ட கேட்கலாமே நினச்சேன், மற்றபடி பேச ஒன்றும் இல்லை. இங்கே கிறிஷை எப்படி மனோஜ் ஏற்றுக்கிட்டாரு, இங்கே மனோஜ்கிட்ட நீங்கள் அப்படி என்னதான் சொன்னீங்க, இல்லை உண்மையாகவே கிறிஷ் தன்னுடைய பையன்தான் அப்படின்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாரா, எனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க மனோஜ்கிட்ட நான் தான் பேசினேன், ஆனால் மனோஜ் எப்படியும் கிறிஷை ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, இப்போ உண்மையாகவே மனோஜ் இங்கே கிறிஷ்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு, இங்கே கிறிஷும் மனோஜை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான், பார்த்தீங்கல்ல
இப்போ ரெஸ்ட் எடுக்க கூட கிறிஷ் என் ரூமுக்கு வரலான்னு மனோஜ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாருல. அதனால ம், நான் வந்து இப்போ என்ன செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு மனோஜ் கிட்ட ரோகிணி எப்படிலாம் பேசுனாங்க, கல்யாணி மாதிரி எப்படிலாம் பேசுனாங்கன்றத இங்கே மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனால நான் தான் அஹ், மனோஜோட மனோஜ் கிட்ட வந்து கிறிஷோட அம்மா கல்யாணி பேசுகிறேன்னு சொல்லி பேசினதால இங்கே மனோஜ் என்னை அப்படியே நம்பிட்டாரு. என் பையனை மனோஜ் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலங்க. நான் மட்டும் இந்த வீட்டில் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எனக்கு உதவி செஞ்சாலும் இங்கே என் பையன்தான் கிறிஷுன்ற உண்மை மனோஜுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி இங்கே மனோஜ் வந்து கிறிஷை ஏற்றுக்கிட்டா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரூமில் இருந்த மனோஜ் ரோகிணி தண்ணி எடுக்கிறதுக்காக போனான். ஆனால் இன்னும் வரலையே, அப்படி என்னதான் செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு ரூம்ல இருந்து வெளியில வர ரோகிணியும் மீனாவும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் இங்க மனோஜ் கேட்டுடுறாரு. மனோஜ் கேட்டது மட்டும் இல்லாம, அப்ப ரோகிணி என்னை ஏமாத்திருக்கா, பொய் சொல்லியிருக்கா, அப்ப கல்யாணி வந்து பேசல, இந்த கல்யாணியும் ரோகிணியும் ஒன்று தான். அப்போ கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லை, இந்த ரோகிணி தான். இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக கிறிஷை இந்த வீட்டுக்கு வர வச்சு கிறிஷை நான் ஏற்றுக்கணும். எல்லார்கிட்டேயும் கிறிஷ்கிட்ட நான் வந்து ரொம்ப பாசமாக நடந்துக்கணும், அன்பாக கிறிஷை பார்த்துக்கணுன்றதுக்காக இப்படிலாம் ரோகிணி என்னை ஏமாத்திருக்கா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனோஜால தாங்கவே முடியல. ரோகிணி என்னை எப்படிலாம் ஏமாத்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு மனோஜும் ரொம்பவே கோவமா அம்மா, அப்பா, முத்து அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ரொம்ப சத்தமாக கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. இங்கே விஜயா, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, முத்துன்னு எல்லாரும் அங்கே வந்து நிற்க முத்து சொல்கிறாங்க, ஏற்கனவே சவாரிக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது, நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா என்னாச்சு மனோஜ், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு முத்து கேட்க இங்கே பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாரு மனோஜ். உடனே விஜயாவும் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ், நீ எதுக்குப்பா அழுகிற, நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்கும்போது அம்மா அவங்க பேச்சை கேட்காம கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கட்டும், கிறிஷை நானே பார்த்துக்கிறேன், ஸ்கூலுக்கு கிறிஷை கூப்பிட்டு போகிறேன், கிறிஷ் என் ரூம்லேயே இருக்கட்டும்னு நான் சொன்னதுக்கெலாம் என்ன காரணம்னு நீங்கள் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் உண்மையாகவே மனசு மாறிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்க. இல்லைம்மா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான், என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாமா அப்படின்னு சொல்ல, என்னது ரோகிணியா, ரோகிணி என்ன செஞ்சா அப்படின்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலையும் மீனா நீயும் இங்கே தான் இருக்கியா, என்னம்மா பிரச்சனை, ஏன் மனோஜ் இப்படி பேசுகிறான்னு கேட்கும்போது எனக்கு தெரியல மாமா, நீங்களே உங்கள் பையன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க மீனா. உடனே ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. இந்த மனோஜ் எப்போ வந்தாருன்னு தெரியல, உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி உட்காந்து அழுதுட்ருக்காரே, எதுக்கு இந்த மனோஜ் இப்படிலாம் செய்யணும், என்கிட்ட பேச வேண்டிதானே, என்னை கூப்பிட்டு என்னன்னு கேட்க வேண்டிதானே, நான் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டிருப்பேனே, ஆனால் மனோஜ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டாரே, என்ன செய்ய அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா, ரோகிணி என்ன நடந்துச்சு, மனோஜ் ஏன் இப்படி அழுதுட்ருக்கான், என்னவோ நீ மனோஜை ஏமாத்திட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்கான், என்ன ரோகிணி அப்படின்னு கேட்கும்போது உடனே ரோகிணியும் அமைதியாக நிற்க, அம்மா நான் சொல்கிறேம்மா, அங்கே கிறிஷோட அம்மா வந்து கல்யாணி பேசின மாதிரி என்கிட்ட பேசி இங்கே கிறிஷை நான் தான் பார்த்துக்கணுன்னு என்னை நம்ப வச்சு ஏமாத்துனது இந்த ரோகிணிமா, எதுக்கு தெரியுமா, இந்த கிறிஷ் வேறு யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு கிறிஷை இந்த வீட்டுக்கு வர வச்சு என் மனசை மாற்றி ரோகிணியவும் கிறிஷையும் நான் ஏற்றுக்கணுன்றதுக்காகவும் இந்த உண்மையை அதுக்கப்புறமா சொல்லலான்னு நினச்சி ரோகிணி திட்டம் போட்டு ஏமாத்திருக்கா. ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இந்த உண்மையை சொல்லாமல் என்னை ஏமாற்றி என் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் மறுபடியும் என்னை தலகுனிய வைக்கிறதுக்காக, உங்கள் பேச்சை நான் கேட்கக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் பொய் சொன்னான்னு தெரியுமாமா அப்படின்னு இங்கே கல்யாணி தான் பேசுகிறாங்கன்னு ரோகிணி பொய் சொன்னது, ஏமாத்துனது, இங்கே கிறிஷை மனோஜ் தான் பார்த்துக்கணுன்னு இங்கே வந்து ரோகிணி பேசுனதுன்னு எல்லா உண்மையும் சொல்ல வீட்டில் எல்லாருக்கும் அப்போ தான் தெரிய வருது, கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, கல்யாணி தான். அதனால தான் இங்கே கிறிஷோட பாட்டி இங்கே வந்து பேசி அவங்களும் நம்மளை ஏமாத்திருக்காங்க, இந்த வீட்டு பையன்தான் கிறிஷுன்னு எல்லாரும் ஏற்றுக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்கன்னு விஜயா, முத்துன்னு எல்லாருக்கும் தெரிய வர உடனே முத்துவும் என்ன பாரலம்மா இதெல்லாம்னு கேட்க இங்கே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா, என் பையனை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் மனோஜ் என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு என்னென்ன வேலை செஞ்சுருக்க, நான் அப்போவே நினச்சேன், எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்தது, மனோஜ் என் பேச்சை கேட்காம அவனா ஒரு முடிவு எடுக்க மாட்டான், கிறிஷை மனோஜ் எப்படி மனசு மாதிரி ஏற்றுக்கிட்டான்னு நினச்சேன், ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இந்த உண்மையை சொல்லாமல் இங்கே எல்லாரையும் ஏமாத்திட்டல, இப்போ உன்னுடைய பையன் கிறிஷை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கணுமா,
நீ தான் என் மருமகன்னு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுன. ஆனா நீ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்க பாத்தியா? என் பையன் மனோஜ் இப்படி அழுதுட்டு நிக்கிறான். இவ்ளோ பெரிய பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான். எங்கள ஏமாத்துறதுக்குன்னே திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியா? இப்படி ஒரு வேலைய செஞ்சுட்டு தலை குனிஞ்சு நிக்கிற. பதில் பேசுறியா இல்லையான்னு கேட்க, உடனே ரோகிணி, அத்தை என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. அதே மாதிரி மனோஜ் கிறிஷையும் என்னையும் ஏத்துக்கிட்டா, கண்டிப்பா மனோஜுக்காக நீங்களும் கிறிஷ வந்து உங்க பேரனா, இந்த வீட்டு பையனா ஏத்துப்பீங்கன்றதுக்காக நான் வேணும்னே இப்படி செஞ்சேன் தான். ஆனா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு இங்க மனோஜ் மேல உள்ள நம்பிக்கையில நான் வந்து உண்மைய சொல்லாம இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்த. அதுக்காக கோவப்படாதீங்க, கேள்வி கேட்காதீங்க. இப்பதான் நான் உண்மைய சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் என்னென்ன உண்மைய சொல்லாம இருக்க? எவ்வளோதான் பொய் சொல்லி ஏமாத்துவ? இனியும் இந்த வீட்டு மருமகளா இருக்கிறதுக்காகவும், உன்னுடைய பையன் கிருஷ்ண நாங்க பார்த்துக்கணுன்றதுக்காகவும், மனோஜை ஏமாத்துன மாரி என்னையும் ஏமாத்தணும்னு பார்க்குறியா? அப்படின்னு இங்க ரோகிணி பேசுற எதையும் நம்பாம, நீ எங்கள ஏமாத்திட்ட அவ்வளவுதான். இனி இந்த வீட்ல நீ பேசவும் வேண்டாம், நீ பேசுறத நாங்க கேட்கவும் வேண்டாம் அப்படின்னு ரோகிணிய பலார் பலார்ன்னு வெளுத்துவாங்க. இந்த மீனா ஒரு யோசனை குடுத்தாங்க, யோசனை தந்தாங்கன்னு. அ அப்படியே செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். இங்க கிறிஷ எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு நெனச்சு, இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நெனைக்கிறாங்க ரோகிணி. இனி கிறிஷ நான் என்னைக்கும் ஏத்துக்க போறதும் இல்ல. என்னை ஏமாத்துன ரோகிணி இந்த வீட்ல இருக்கவும் வேண்டாம். இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு ரோகிணி மேல ரொம்பவே கோவமா இருக்காரு மனோஜ்.